பிள்ளையான் எனப்படும் சந்துகாந்தன் தொடர்பில் தொடர்ச்சியாக பரபரப்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்ற நிலையில் தற்போது முக்கியமான திருப்பம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எதற்காக அவர் கைது செய்யப்பட்டாரோ அந்த விவகாரம் தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அதாவது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத்தின் கொலை தொடர்பான மர்மம் முற்றுமுழுதாக விலகியுள்ளது. பிள்ளையான் அவருடைய குழு அவரை கடத்தி கொலை செய்து அவருடைய உடலை நீரில் மூழ்கடித்ததாக தற்போது உண்மைகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கடந்த மாதம் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கீழ் பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமார திசாநாயக்கவின் ஒப்புதலின் அடிப்படையில் அவர் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அந்த வகையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற இந்த நிலையில் அவருடைய சாரதி அவருக்கு அரசு சாட்சியாளராக மாறுகிறார். அவர் பல்வேறு விடயங்களை அம்பலப்படுத்துகிறார். அதன் பின்னர் தொடர்ச்சியாக பல விடயங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில் தற்போது ரவீந்திரநாத்தினுடைய கொலை சம்பவம் தொடர்பான உண்மை விவரங்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இந்த பிள்ளையான் குழு அவரை கொழும்பில் கடத்துகிறது. கடத்திய பின்னர் அவரை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கொலை செய்கிறார்கள். கொலை செய்த பின்னர் அவர்களை ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்ததுடன் மேலும் அவரது உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாக தற்போது தெரிய வந்துள்ளது என விசாரணை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பாக பல்வேறு குற்றங்கள் தற்போது பிள்ளையானின் பல குற்றங்கள் இந்த விசாரணைகளில் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அது தொடர்பாக தொடர்ச்சியாக ஆதாரங்களை சேகரிக்கும் விதமான தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் விசாரணை அதிகாரிகள் அவ்விடயங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் 30ஆம் தேதி காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியுடன் அவரது அலுவலகம் சோதனையிடப்பட்டதன் அடிப்படையில் அங்கு பல்வேறு வகையான முக்கிய ஆதாரங்கள் சிக்கியதாக விசாரணை அதிகாரி சுட்டிக்காட்டுகிறார். 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் காணாமல் போகிறார். காணாமல் போனதாக போலீசில் அவருடைய உறவினர்கள் முறைப்பாடு செய்கின்றனர். இது தொடர்பாக தெகிவளை போலீஸ் நிலையத்தில் அவரது உறவினர்கள் முறைப்பாடு செய்கின்றனர். கொழும்பில் ஒரு கூட்டத்துக்கு சென்ற அவர் அதன் பின்னர் காணாமல் போயுள்ளதாக அவருடைய மருமகனான வைத்தியர் மலரவன் என்பவர் முறைப்பாடு செய்கிறார். மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அண்மை காலமாக அவர் கொழும்பில் இருந்து பணியாற்றி வருகின்றார். இந்த நிலையில் அவரை எவரும் கடத்தி இருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டதுடன் அப்படி இருப்பின் அவரை கடத்தியவர்கள் அவரை விடுவிக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அவர் விடுவிக்கப்படும் பட்சத்தில் ரவீந்திரநாத் அவர்கள் தனது துணைவேந்தர் பதவியை துறப்பார் என குடும்பத்தினரால் உத்தரவாதம் வழங்கப்பட்டது. இந்த துணைவேந்தர் பதவியில் ஏற்பட்ட பிரச்சனையே அவருடைய கடத்தலுக்கு காரணம் எனவும் அதனை பிள்ளையான் தலைமை வகித்து மேற்கொண்டார் எனவும் குறிப்பிடப்பட்டது. இப்போது அது தொடர்பான அனைத்து விவரங்களும் வெளியாகியுள்ளது. இந்த பிரச்சனை காரணமாகவே அவர் கடத்தப்படுகிறார். கடத்தப்பட்டவர் மட்டக்களப்பில் உள்ள ஒரு தீவு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டவருடைய உடல் நீர்நிலையில் தூக்கி வீசப்பட்டதாக தற்போது விசாரணைகளில் முழுமையாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அவர் கொலை செய்யப்பட்ட இடம், தூக்கி எறியப்பட்ட நீர்நிலை ஆகியவற்றுள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது ஆதாரங்களை தேடி விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றது. நேற்று இரவு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் இணைத் தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கஜதீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் ஒரு புரிந்துணர்வு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த புரிந்துணர்வு முற்றுமுழுதாக நாங்கள் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷிகள் நடைமுறைப்படுத்துவதின் இல்லாட்டி அடைவது தொடர்பாக தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வு எவ்வகையிலே அமைய வேண்டும், அதை அடைவதற்கான அணுகுமுறை எப்படி அடைய வேணும் என்ற விடயங்கள் தொடர்பாக
நாங்கள் தொடர்ந்தும் கலந்துரையாடினோம். அந்த வகையில் வந்து நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி அது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு நம்மிடம் கலந்து ஆலோசிக்கிறார்கள். அந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் அறிஞ்சு அவர்கள் திரும்ப இன்றைக்கு இரவுக்கு இல்லாட்டி நாளைக்கு காலையிலே தங்களுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி மீண்டும் தொடர்ந்தும் எங்களோடும் அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறி சென்றிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றது. அவர்களுடைய தரப்பில் இருந்து ஒரு சீரியஸ்னஸ், அதாவது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் தொடர்பாகவும் அந்த அபிலாஷைகளை அடைவது தொடர்பாக நாங்கள் முன்வைத்த விடயங்கள் தொடர்பாக அதை ஆராய்வதற்கு ஒரு நேர்மையான முயற்சி ஒன்று நடைபெறுகின்றது என்பது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. குறிப்பாக வந்து கடந்த காலங்களிலேயும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அவர்களுடைய பங்காளி கட்சிகள் ஒரு சிலரோடு நாங்கள் தொடர்பில் இருந்திருக்கின்றோம். ஆனால் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்தும் இருக்கின்றோம். ஆனால் அந்த சந்தர்ப்பங்கள் ஒரு சில இடங்களில் வந்து குழம்பின. ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்கள் எதிர்காலத்தில் நடைபெறக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே இப்பொழுது திரும்பவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களுடைய பங்காளி கட்சி தலைவர்களோடு அனைவரும் இங்கு கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அவர்களோடு பேசி எங்களுக்கு நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பார்கள் என்று கூறி சென்றிருக்கிறார். கொள்கை ரீதியான விடயத்திலே முன்னணியினுடைய கொள்கையில் அனைத்திலும் அவர்கள் ஒத்துப்போகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்களா? அது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். விசேஷமாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு யோசனைகளை முன்வைத்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பிரதான 2 கட்சிகள் வந்து அதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட புளொட்டும் EPRLFும் நேரடியாக தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம் தயாரிப்பில் பங்கெடுத்தது. டெலோ அமைப்பு நேரடியாக பேரவைக்குள்ளே இருக்காவிட்டாலும் கூட டெலோ அமைப்பினுடைய தலைவர் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அந்த பேரவையுடைய தீர்வு திட்டத்தை வலியுறுத்தி நடத்தின எழுக தமிழ் நிகழ்வுகளுக்கு நேரடியாக கலந்து கொண்டதும் அதுக்கு ஆதரவும் தெரிவித்திருந்தார். அதே போன்று அவர்களுடைய ஏனைய பங்காளி கட்சிகளும் சம்பந்தமாக கருத்துக்களை நிராகரிக்கவில்லை. ஆனால் அது சம்பந்தமாக வந்து கருத்துக்கள் தங்களுடைய இணைய கட்சி ஒரு முடிவு வேற அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சங்க கூட்டணிக்குள் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இதற்கு வருவதற்கு உடன்பட்டு இருக்கிறார்கள், சந்திரகுமார் உட்பட. அது நாங்கள் சொல்ல தெரியாது. அதைத்தான் தங்களோட பங்காளி கட்சிகளோட வந்து பேச வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பேசின விடயங்களை மேலதிகமாக அவர்களுடன் பேசி தமிழரசு கட்சியுடனான தமிழரசு கட்சியும் இந்த இணைத்து அவர்களை முன் செல்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுத்து அதைத்தான் நாங்கள் தமிழரசு கட்சியிடம் வந்து கடந்த 6 மாசமாக வந்து பேசுறதுக்கு விரும்பினோம். எங்களை பொறுத்தவரையில வந்து அவர்கள் சமஷ்டி என்று சொல்றாங்க. சமஷ்டி என்ற விடயத்தை சொன்னால் வந்து குறிப்பாக நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலை நிராகரிக்கிறோம். ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய வேறு எந்த அரசியல் ஏற்பாட்டையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. விதியாக கடைசி வரைக்கும் ஏற்க முடியாது. அந்த வகையில 13ஆம் திருத்தம் ஏற்க முடியாது. ஒரு தமிழ் மக்களுடைய இறுதி தீர்வாக அமைய முடியாது ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்களை தெளிவாக சொல்லித்தான் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை மையமாக கொண்டு இந்த முயற்சிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் அவர்களுக்கு மாற்று திட்டம் எதுவும் இருந்தால் அதையும் அவர்கள் வச்சு நாங்கள் பேசலாம்.
ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட சற்று வித்தியாசம் என்னென்றால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகளுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்காளி கட்சிகளுடைய பங்களிப்பு தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தில் வந்து நேரடியாக இருந்தது. ஆனால் தமிழரசு கட்சியின் அப்படி இருக்கவில்லை. பேராசிரியர் சிற்றம்பலம் மட்டும்தான் அதில் கலந்து கொண்டார். ஆகவே அதை பற்றி நாங்கள் திறந்த ஒரு மனதோடு வந்து நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக வந்து அவர்களோட பேசத்தேன். நாங்கள் சொல்றதைத்தான் அவர்களை கவனம் இல்லைங்க, ஆனால் அதை பேசவும் ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய ஐக்கிய ராஜ்ய அரசியமைப்பை முற்றுமுழுதாக நிராகரிக்கவும் அதுகளுக்கு வந்து தமிழரசு கட்சி இணங்குவோம். ஆகவே அவர்களுக்கு அதைத்தான் நாங்கள் கேட்டுறாங்க. ஆனால் அவர்கள் ஒரு தலைபட்சமாக அந்த பேச்சுவார்த்தை முடிச்சவை. போன வெள்ளிக்கிழமை அவர்கள் எங்களை சந்திக்கணும்னு கேட்டு நாங்கள் சந்தித்த இடத்துலையும் கூட அவர்களுடைய பார்வையில் வந்து இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைக்கிறது தொடர்பாகத்தான் அவர்களுக்கு பேச விரும்பினதை தவிர இறுதி தீர்வு சம்பந்தமாக பேசி ஒரு இணக்கப்பாடு வர்றதுக்கு வந்து அவர்கள் அந்த இடத்துல வந்து இணங்கவில்லை, ஆர்வம் காட்டவில்லை. அந்த காரணத்தினால்தான் ஒரு இணக்கப்பாடு வரவில்லை. ஆட்சி அமைக்கின்ற விடயத்திலே எவ்வாறான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட போகிறது? இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது, கூட்டணி அமைக்கப்படவில்லை. கூட்டணி அமைகிற இடத்துல வந்து நாங்கள் அது சம்பந்தமாக பேசலாம். இப்ப எந்தெந்த சபைகளில் போட்டிகள் உறுதியாக முன்னெடுக்கப்பட்டது? நாங்கள் இன்றைக்கு பேசினதை வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள், தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அணுகுமுறையும் இறுதி தீர்வு சம்பந்தமாக எவ்வகையான இணக்கப்பாடு வரவேணும் என்றதை பற்றி தான் பேசினமே தவிர வேறு எதை பற்றியும் பேசவில்லை. இல்லை, தமிழ் தேசிய பேரவை எவ்வாறான எந்தெந்த சபைகளில் போட்டியிடுவதற்கு உறுதியாக இருக்கின்றன? இப்போதைக்கு இருக்கிற நிலையிலே வந்து நாங்கள் ஒரு தனி தரப்பாக தமிழ் தேசிய பேரவை என்ற தனி தரப்பாக வந்து பார்த்தால் யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்டத்திலே 4 சபைகள், அதாவது சாவச்சேரி நகரசபை, பருத்தித்துறை நகரசபை, வெல்வெட்டித்துறை நகரசபை, மற்றது ஊர்காவத்துறை பிரதேச சபை, இந்த 4 சபையிலே நாங்கள் முன்னிலையில் இருக்கின்றோம். தமிழ் தேசிய கட்சிகள் என்ற கோணத்தில் முன்னிலையில் இருக்கிறோம். அந்த சபையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து எங்களுடைய வேட்பாளர்களை வந்து தவிசாளர் பதவிக்கு இறக்குவோம். மற்ற அனைத்து சபைகள்லையும் நாங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிற சபையில் நாங்கள் உபதவிசாளர் பதவியை பெறுவதற்கு வேட்பாளர்களை இறக்குவோம். மாநகர சபையினுடைய அப்படியான மாநகர சபையினுடைய பிரதி மேயர் யாராக முன்மொழிந்திருக்கிறது? அது அந்த நேரம் நாங்கள் அறிவிப்போம். பிரதி மேயரை முன்மொழிவதற்கு திட்டம் இருக்கிறது? நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் ஒரு கூட்டு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறோம். பிரதிமேரைக்குரிய வேட்பாளரை நாங்கள் நிச்சயமாக நிறுத்துவோம். தமிழ் மக்கள் தேசிய முன்னணியினுடைய தலைவர்கள் உடன் பேசி, தலைவரும் செயலாளருடன் பேசியிருக்கின்றோம். பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டில் தனியே இந்த தேர்தலெல்லாம் குறியொன்று இல்லாமல் பொதுவாகவே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய விடுதலை சம்பந்தமான விஷயத்தில் எப்படி நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றோம். இதை தொடர்ந்து பேசுவோம். பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்பதிலே நாங்கள் இருவருமே மிக குறியாக இருக்கின்றோம். அதே போல் மற்ற கட்சிகளையும் எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதிலும் நாங்கள் அதை சம்பந்தமாகவும் சில விடயங்களை பேசியிருக்கின்றோம். ஏற்கனவே தமிழரசு கட்சிக்கும் உங்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டது. அது தொடர்ந்து எப்படி முன்னெடுக்கப்பட போகிறது? இல்லை, அது இயல்பென்றால் நிச்சயமாக அதையும் நாங்கள் முன்னெடுப்போம். ஏனென்றால் இது தனியே இல்லை. நாங்கள் இடையிலுமே சொல்லி வருகின்றது, தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் ஒன்று கூறுவது நல்லது என்று அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். ஆட்சி அமைக்கிற விடயத்திலே தமிழ் அரசு கட்சியும் உள்வாங்கப்பட்டு இணைந்த ஆட்சியாக அமையும் தெரியவில்லை. அதனைத்தான் பேச்சுவார்த்தை முடிவிலாக தான் தெரியும். பேச்சுவார்த்தை 2 பக்கத்துக்கும் பேசுகின்ற போது தான் தெரியும். ஐக்கிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் இந்த பிரதேச சபைகள் தொடர்பாகவும் அதே சமயம் ஒரு தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்ப்பது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று தொடர்பாகவும் பேசியிருக்கின்றோம். பேச்சுவார்த்தை
தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினமும் பேச இருக்கின்றோம். அவை அநேகமாக நாளைய தினம் பேசுவதன் ஊடாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அவை பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கும். தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சகல முடிவுகளும் எடுப்போம் என்று நாங்கள் நம்புகின்றோம். தேர்தலுக்கு முடியும் பயணிக்கிறதுக்குரிய பேச்சுவார்த்தைகளா எல்லாமே எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றோம். எந்தெந்த சபைகளில் எல்லா விடயங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றோம்.